கோடை காலத்தில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தொடர்பாக நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஜெயராமன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். இந்த வெயில் காலம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் முக்கியமாக ஏப்ரல் மேல அதிகமாக வெயில். ஸோ கத்திரி வெயில் மே 2 மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா சில வகையான வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக இந்த அக்கி, சிக்கன் பாக்ஸு வைரஸ் நோய் தொற்றுகள் பரவலாக காணப்படும். குளிர்காலம், மழை காலத்துலேயும் சில வகையான வைரஸ் நோய் தொற்று ஏற்படும். அதே மாதிரி இந்த வெயில் காலத்துலேயும் சில வகையான வைரஸ் நோய் தொற்று ஏற்படும். சிக்கன் பாக்ஸு, அம்மா காய்ச்சல் எல்லாமே காமனாக வரும். இதெல்லாமே ஒரு வைரஸ், ரெஸ்பிரேட்டரி வைரஸ் காய்ச்சல். அதாவது சுவாசம் மூலமாக நம்ம லங்ஸ்குள்ளே போய் அந்த வைரஸ் பெருகி அவங்களுக்கு ஸ்கின்ல லீஷன்ஸ் வரும், தோலில் தடிப்புகள், மற்ற ரேஷஸ் வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுரம் வருது, தொண்டை வலிக்கிறது. இது சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மா காய்ச்சல் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு அக்கி மாதிரி ஒரு சைடில் செஸ்ட்டில் மட்டும் முத்தாக பூத்திருக்கும். இந்த மாதிரி வைரஸ் நோய் தொற்று அதிக அளவில் காணப்படும். அது கிளைமேட் சேஞ்சாக இருந்தனால சில வகையான வைரஸ் அதிகமாக பெருகி முக்கியமாக நோய் தொற்று ஸ்கின் வைரஸ், ஸ்கின்ல மற்றும் லங்ஸில் அதிகமாக காணப்படும். அதுக்கு நம்ம ஹைஜீன் ரொம்ப முக்கியம், சுகாதாரம். நம்ம தினமும் நல்ல சுத்தமான சோப் போட்டு நல்லா குளிச்சிடணும். உணவு, ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக டெய்லி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுடணும். ஏன்னா அந்த ஸ்வெட் அது மூலமாகவே சில வகையான வைரஸ் நோய் தொற்று, ஸ்கின்ல இரிட்டேஷன், அலர்ஜி இது எல்லாமே ஏற்படும். அதனால் ஒவ்வாமை, அலர்ஜி, அரிப்பு, இந்த மாதிரி ஸ்கின் லீஷன்ஸ், லங் ப்ராப்ளம், தும்மல், இருமல் இதெல்லாம் அதிகமாக ஒரு சில பேருக்கு காணப்படும். இது ரொம்ப முக்கியமாக உண்டு. அதே மாதிரி உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் இந்த சம்மரில் நிறைய வேர்க்கும், வியர்வை. அதனால் நமக்கு சோர்வாயிருவோம். நமக்கு அதில் அந்த வியர்வையில் நிறைய இந்த சோடியம், பொட்டாசியம் தாதுக்கள் நிறைய வெளியேற்றப்படும். அதனால் நம்ம சீக்கிரம் டயர்டாயிருவோம். அதனால் முக்கியமாக காலையில் ஒரு காலையில் 11 மணிக்கு மேலாக 4 மணி வரைக்கும் முடிஞ்சளவு நம்ம வெளியில் இந்த சன்லைட் எக்ஸ்போஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி எக்ஸ்போஸ் இருந்தாலும் நம்ம சேஃபான முறையில் நமக்கு வெளியில் செல்ல வேண்டும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா டீஹைட்ரேஷன், நீர் கம்மியாயிருச்சுன்னா நம்ம உடம்பு டயர்டாயிரும், அசதியாயிரும். சில பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. சன் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்னு ரொம்ப அந்த ஹீட்டில் என்ன ஆகுன்னா சில பேருக்கு மயக்கம் வந்துடும், சில பேருக்கு பெட்டிக் ஆயிடுவாங்க, ஒரு சில பேருக்கு ரொம்ப அன்கான்ஷியஸே போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய வியாதிகளே நிறைய இருக்குது. அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல சுத்தமாக பார்த்துக்கணும், உடம்பு நம்ம சுகாதாரமாக இருக்க வேண்டும். ஆடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டான காட்டன் கிளாத், பருத்தி ஆடை அந்த இது எடுத்துக்கணும். உணவு வகைகளில் நிறைய நீர்ச்சத்து காய்கறிகள், பழங்கள், இளநீர், நொங்கு இது போன்று நமக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நம்ம உடம்புல நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோய் தொற்று இருந்தாலும் ஆரம்பத்துலேயும் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த கோடை காலங்களையும் வரக்கூடிய வியாதிகளை எளிதாக சமாளித்து நல்ல முறையில் நம்ம வாழ்வை கொண்டு செல்ல முடியும். சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா சில வகையான வைரஸ் நோய் தொற்று நுரையீரலில் வரும். அது பார்த்தீங்கன்னா வைரஸ் நிமோனியா, சிக்கன் பாக்ஸ் நிமோனியா, அது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். அது சுவாச வைரஸ். இந்த வெயில் காலங்களில் அதிகமாக பெருகி நமக்கு சுவாசம் மூலமாக ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு இருமல் மூலமாக காற்றில் கலந்து நம்ம உள்ளே போகும்போது அது இருமல், சளி, நிமோனியாவாக மாறும். அந்த நிமோனியாக்கெல்லாம் இப்போ தடுப்பு மருந்துகள் உள்ளது. நல்ல ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த வியாதியெல்லாம் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். ஏன்னா அந்த நிமோனியான்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் நோய் தொற்றில் மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு சில பேருக்கு, வயதானவர்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது சில பேருக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால் நிமோனியா பொதுவாக தடுக்கக்கூடிய, குணமாகக்கூடிய வியாதி. அதுக்கு தடுப்பூசிகள் இருக்குது. சுகாதாரம் மிக மிக முக்கியம். மற்றும் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் போட்டாலே போதுமானது. பாதி வகையான வைரஸ் நமக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே நமக்கு இந்த மாதிரி இருமல், சளி, ஜுரம் இருக்குன்னா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். அப்படி டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்றால் அவங்க அதுக்கு தக்கன ஆன்டி வைரஸ் மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுத்து அதை நம்ம முற்றிலுமாக குணமாக்கிவிடும். ஆகவே இந்த வெயில் காலங்களில் வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக நுரையீரல் நோய் தொற்று நிமோனியா பரவலாக காணப்படும். அது முக்கியமாக வைரஸ் நோய் தொற்று, ஹெர்பிஸ் வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வைரஸ், சிங்கிள்ஸ் வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் நோய் தொற்றுகள் வரும். அதுக்கு தடுப்பூசிகள் மற்றும் தடுப்பு முறைகள் நிறைய உள்ளது. அதை நம்ம பின்பற்றினாலே நல்ல முறையில் நாம் அந்த நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் தொற்றின் காரணமாக சிறுவர்களுக்கு தொண்டை பகுதியில் சதை பற்று இருக்கும், டான்சில்ஸ் மற்றும் அடினாய்ட்ஸ். அதில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதில் மேற்கொண்டு பாக்டீரியாங்கிற நோய் தொற்று ஏற்படுறதுனால அவங்களுக்கு டான்சில்ஸ் வீங்கிரும், அதில் பஸ் ஃபார்ம் ஆயிரும் அவங்களுக்கு. அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் ஒரு மினிமம் 5 days, 5 நாள் முதல் 10 நாள் வரை எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தொண்டை வலியெல்லாம் இருக்கும், பேச்சு குரல் மாறிடும், அவங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு நம்ம சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், நம்ம சால்ட் வாட்டர் கார்கிலிங், அப்புறம் பிட்டடின் கார்கில் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 5 to 10 days அந்த த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த நோய் தொற்றானது கம்ப்ளீட்டாக குணமாயிரும். அதனால் எந்த ஒரு ஆரம்பத்தில் அறிகுறி முதலே நம்ம டாக்டர் பண்ணி ஆலோசனை பெறும்போது நோய் அதிகமாகாமல் அந்த வைரஸ் லங்ஸில் போய் நிமோனியா பாதிப்பு ஏற்படாமல்
நம்ம வந்து ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் சீக்கிரமாக வந்து குணமாகிவிடும். வெயில் காலங்களில் வந்து நிறைய தண்ணி ஆகாரங்கள், தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தான் நமக்கு உடம்புல வந்து நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து தலை சுத்து, மயக்கம், அதனால் வந்து அன்கான்ஷியஸ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக், சன் ஸ்ட்ரோக்லாம் வரும். அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும். அந்த தண்ணீரில் வந்து கண்டாமினேஷன்ஸ், அதில் ஏதாவது நோய் தொற்று இருக்கக்கூடாது. அதனால் வாந்தி பேதி அதிகமாயிரும். அதனால் வந்து தண்ணீரை வந்து எப்பவுமே நம்ம காய்ச்சி ஆற வச்சு குடிக்கணும். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கலாமா? குடிக்கலாம். அதாவது சேஃபாக வச்சு குடிக்கலாம். நமக்கு கண்டாமினேஷன், அதில் ஏதாவது கலப்படம் இல்லாமல் சுத்தமாக தண்ணீர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே நீராகாரம் இந்த வெயில் காலங்களில் மிக மிக முக்கியமாக